ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக கொஞ்சம் கூட பாலே சேர்க்காம 1 கப்பு ஜவ்வரிசி வச்சு ரசகுல்லா தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இது மிக்ஸி சாரில் சேர்த்துனா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேனில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு 1 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ கலந்ததவை ஜலிச்ச சவ்வரிசியோட சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு டம்ளர் வச்சு சாஃப்டாக பெசரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை சின்ன சின்ன பாலாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1½ கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் சர்க்கரை முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சதவை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சாஃப்டான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. பால் பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.